சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் போலீசார் தாக்குதலில் உயிரிழந்த இளைஞர் ஆகாஷ் உடலை வாங்க மறுத்தால் மேல் நடவடிக்கைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு எச்சரிக்கை விடுத்திருக்கு. வழக்கு கடந்து வந்த பாதையை விவரிக்கிறார் செய்தியாளர் மாரிச்சாமி. மானாமதுரை பழைய பேருந்து நிலையம் பகுதியில 100 நாட்களுக்கு மேலாக ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. தொடர் போராட்டம். இந்த தொடர் போராட்டம் எதுக்குன்னு பார்த்தோம்னா, ஆகாஷ் என்பவர் போலீஸ் காவல்ல மரணம் அடைஞ்சிட்டாரு. அவருடைய உடலை வாங்க மறுத்து அவரோட உறவினர்கள், பெற்றோர்கள், சமுதாய அமைப்பினர்லாம் ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தோட பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா, மானாமதுரை கிருஷ்ணராஜபுரம் பகுதியை சேர்ந்தவர் ஆகாஷ் டெலிசன். இது மானாமதுரையில ஒரு நாள் இரவு ஒரு 2 பேர் வெட்டப்படுறாங்க அறிவாளால. அந்த வழக்குல ஆகாஷ் டெலிசனுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி மானாமதுரை போலீசார் அவரை கூட்டு போய் விசாரணையை கூட்டு போறாங்க. போன இடத்துல ஆகாஷ் டெலிசன் போலீசார் பிடியிலிருந்து தப்பிக்க முயற்சிச்சாரு. அதனால அவருடைய கால் முறிஞ்சிருச்சுன்னு அவரை கொண்டு போய் மானாமதுரை அரசு மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. அப்ப அந்த கால் முறிஞ்ச உடனே அதுக்கு முன்னாடி மேஜிஸ்திரேட் விசாரணை நடக்குது. மேஜிஸ்திரேட்ட ஆகாஷ் ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறாரு. அந்த வாக்குமூலத்துல போலீசார் தன்னை தாக்குறாங்க, அதனாலதான் தன்னுடைய கால் முறிஞ்சிருச்சு, போலீசார் தன்னுடைய காலை ஈர சாக்கால கட்டி அந்த காலுக்கு மேல இரும்பு கம்பியால வச்சு தாக்குனாங்க, இதனால கால் முறிஞ்சிருச்சு. ஆனா என்னை கண்ணை கட்டி இருந்தாங்க, அதனால எந்த போலீசார் தாக்குனாங்கன்னு தெரியல அப்படின்னு ஒரு வாக்குமூலம் கொடுத்தாரு. இந்த வாக்குமூலம் அதை தொடர்ந்து பார்க்கும்போது அவர் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சை கொண்டு போறாங்க. மதுரை அரசு மருத்துவமனை கொண்டு போறாங்க. அங்க அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்த உடனே ஆகாஷ் என்ற இளைஞர் இறந்துடுறாரு. இறந்த உடனே அவருடைய பெற்றோர், உறவினர்கள் எல்லாம் இந்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வச்சு அவர் போலீசார் காவல்ல போலீசார் தாக்குதல்னாலதான் இறந்தாரு, அவருடைய இறப்புல மர்மம் இருக்கு, இறப்புல சந்தேகம் இருக்கு, ஆகவே அதாவது அவர் போலீஸ் காவல்ல தாக்கப்பட்டதுனாலதான் இறந்தாரு, ஆகவே அந்த உடலை வாங்க மாட்டோம், வாங்கி நாங்க நல்லடக்கம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி மானாமதுரையிலேயே நெடுஞ்சாலையில போராட்டம் பண்றாங்க. அதற்கப்புறம் இது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல ஆகாஷின் தகப்பனார் ராஜேஷ் கண்ணன் ஒரு வழக்க தாக்கல் செய்யறாரு. அதுல ஆகாஷ் மறைவுக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு தரணும். அது போக அவருக்கு அந்த போலீசார், அவரை தாக்கிய போலீசார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், அவங்கள கைது செய்யணும், வழக்கு பதிவு செய்யணும்னு கேட்கிறாரு. இந்த வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு வருது. இந்த நிலையில வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. ஒரு 6 போலீசார் உடனடியாக அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்படுது. சிபிசிஐடி போலீசார் ஒரு 6 பேர் மேல வழக்கு பதிவு செய்யறாங்க. இதுல ஒரு 6 போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. இந்த நிலையில வழக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு. வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுகளும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. போராட்டமும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. போராட்டம் மதுரை, அதாவது மானாமதுரை பழைய பேருந்து நிலையத்துல மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சொன்னதன் பேர்ல போராட்டமும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப 100 நாளை தாண்டிருச்சு போராட்டம். இது நேற்று இந்த வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு விசாரணைக்கு வருது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நேற்று விசாரணையில நேற்று மாலை 5 மணிக்குள்ளாக உடலை பெற்றோர் வாங்கி நல்லடக்கம் செய்ய வேண்டும், இல்லாட்டி அந்த உடலுக்கு போலீசாரே அந்த உடலை வாங்கி அடக்கம் செய்யறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும், அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படும் சொல்றாங்க. ஆனா இன்னும் அந்த நேற்று உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க, இன்னும் அந்த உடலை வாங்காம போராட்டம் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இன்னைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அதே நீதிபதி விக்டோரியா கௌரி அவங்க முன்பாக விசாரணைக்கு வருது. அப்போ நீதிபதி உடலை இன்னும் வாங்கல, நீங்க சட்டத்துக்கு புறம்பா நடந்துகிட்டு இருக்கீங்க, உடலை வாங்கி அடக்கம் செய்யுங்க, உடலை வாங்கி அடக்கம் செய்ய மீறினா மேல் நடவடிக்கை என்னன்னு நான் இன்னைக்குள்ளாக உத்தரவு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த உத்தரவு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா, நேற்று அவங்க சொன்ன மாதிரி ஒன்னு காவல்துறையினர் போலீசார் அந்த உடலுக்கு நல்லடக்கம் செய்யறதுக்கான ஏற்பாடு நடக்கும், இல்லாட்டி மாவட்ட நிர்வாகம் உடலை நல்லடக்கம் செய்யறதுக்கான ஏற்பாடு நடக்கும்ன்ற உத்தரவு வரும். அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது அந்த உத்தரவுல சொல்லப்படும். இது எல்லாமே நீதிபதி விக்டோரியா கௌரி உத்தரவு போட்டதுக்கு பின்புதான் தெரிய வரும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.